وقفت وأجفاني تفيض دموعها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றியவனாய் அவனுடைய தூதரும் எங்கள் வாழ்க்கையின் நல்வழிகாட்டியுமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாய் இந்த சிறந்த ஒரு மாநாட்டில் இஸ்லாமிய விளக்க நிகழ்வில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அமர்வாக அவனுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அருளும் கிடைக்கக்கூடிய நிகழ்வாக அல்லாஹ் இந்த நிகழ்வை ஆக்க வேண்டும் என்று ஆரம்பமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த நிகழ்வில் இஸ்லாத்தின் பார்வையில் தீர விசாரித்தல் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு சில அம்சங்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை முஸ்லீம்களாக படைத்து முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவனுடைய மிக பெரும் அருளாக இருக்கிறது. முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், இறை விசுவாசிகள் தங்களுக்கிடையில் எப்படியான வாழ்க்கை நிலைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நாங்கள் இந்த பூமியிலே இருந்து எங்கள் உயிர் பிரிகின்ற வரைக்கும் அழகாக தெளிவாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் என்பது தனி மனிதனோடு அல்லது தவறான சிந்தனைகளோடு அமைக்கப்படுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனில் மூமின்களை பற்றி அடையாளப்படுத்துகின்ற போது சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, இறை விசுவாசிகள் என்பவர்கள் சகோதரத்துவத்துக்குரியவர்கள், சகோதரர்கள். மேலும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான்,
வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்து அந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய ஒற்றுமை பற்றி சொல்லும்போது மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத், முஸ்லிம்களுடைய இறை விசுவாசிகளுடைய பண்பாடுகள், அவர்களுடைய சகோதரத்துவ உணர்வுகள் என்பது ஒரு உடம்புக்கு ஒப்பான நிலை என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஒரு உடம்பிலே ஒரு இடத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் அந்த வலியை முழு உடம்பும் அனுபவிக்கிறது. இதுபோல ஒரு முஸ்லிம் துன்பப்படுகின்ற போது இதர முஸ்லிம்கள் அது எனக்கு ஏற்பட்ட துன்பமாக கருதி கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய கட்டமைப்பு விரிந்த ஒரு கட்டமைப்பு என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படி அழகிய ஒரு குடும்பமாக இஸ்லாமிய சமுதாயம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த நிலையை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய, இந்த நிலையை கருவறுக்கக்கூடிய, இந்த நிலையை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் இரண்டர கலந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் ஈமானோடு வாழ்வதென்பது, இறை விசுவாசத்தோடு வாழ்வதென்பது எமக்கு ஒரு சவாலான நிலையாக மாறிவிட்டது. ஷைத்தான் எங்களுக்கு மத்தியில் ஊடுருவி நமது கொள்கைகளையும் நமது பண்பாடுகளையும் நமது நடைமுறைகளையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சதாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த வகையில் மனிதனால் அறியப்படாமல் அல்லது உணரப்படாமல் இருக்கின்ற காரியங்களில் ஒன்றுதான் ஒரு நிகழ்வு தொடர்பாக ஒரு விவகாரம் பற்றிய தீர விசாரித்தல் என்கின்ற தன்மை பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு உணரப்படாத நிலையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டித் தருகின்ற மார்க்கம். நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு துறைகளிலும் தன்னுடைய அழகிய போதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சமுதாயத்திலே இன்று உள்ளங்கள் உடைவதற்கும் பாவங்கள் நிகழ்வதற்கும் புரிந்துணர்வு அற்ற நிலை உருவாகுவதற்கும் இந்த தீர விசாரித்தல் என்கின்ற தன்மையற்ற நிலைதான் அடிப்படை காரணம் என்பதை இஸ்லாமிய வரலாற்றுகளிலும் அல்லாஹ்வுடைய போதனைகளிலும் எங்களால் பார்க்க முடிகிறது. இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கலாம், ஒரு பெண்ணுக்கு திருமணம் பேசிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று ஒருவர் வந்து அந்த மாப்பிள்ளையிடத்திலே திருமணத்திற்கான தேதிகள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிப்பதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்த நிலையில அந்த மாப்பிள்ளையிட்ட வந்து ஒருவர் சொல்லுவார், நீங்க திருமணம் முடிக்க போகின்ற அந்த பெண் தவறான நடத்தை உள்ளவள், இப்படியான நிலையில் உள்ளவர், இன்னொரு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவள் என்று சில விஷயங்களை சொல்லிவிட்டு சென்று விடுவார். இதனால் இவைகளை தீர விசாரிக்காமல் அந்த மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையுடைய குடும்பம் திடீரென்று அந்த பெண்ணை, அந்த திருமணம் பேசப்பட்ட பெண்ணை விலக்குவதற்கும் அந்த திருமணத்தை உடைப்பதற்கும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இதுபோன்றுதான் அந்த பெண்ணிடத்திலும் வந்து சொல்லுவார்கள், உங்களுக்கு பேசப்பட்ட மாப்பிள்ளை இப்படியான பண்புள்ளவர், நல்ல நண்பர்கள் இல்ல, குடிகாரர், கெட்டவர், விபச்சாரம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்லிவிடுவார்கள். உடனே அந்த வீட்டுக்காரர்கள் திடீரென்று அவைகளை தீர விசாரித்த ஒரு முடிவுக்கு வராமல் உடனடியாக அந்த திருமணங்களை
ரத்து செய்கின்ற காட்சிகளை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதுபோன்று சமூகத்திலே உள்ள நடைமுறைகளை நான் சொல்லுகிறேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரோடு கடுமையாக நடந்து கொள்கிறார். ஒரு ஒழுக்கம் ரீதியாகவோ அல்லது வேறு ஏறு காரணத்திற்காக கடுமையாக நடந்து கொள்கிறார். திடீரென்று அந்த மாணவனில் கோவப்பட்ட இன்னொரு மாணவன் அந்த ஆசிரியரிடத்திலே சென்று, அந்த குறித்த அந்த மாணவன் உங்களுக்கு இப்படி ஏசினான், இப்படியெல்லாம் உங்களை பற்றி பேசித்திருந்தான், இப்படி சொல்லுகின்ற போது அந்த ஆசிரியர் ஆத்திரப்பட்டு அந்த மாணவனை தண்டிக்கின்ற, கடுமையாக தாக்குகின்ற நிலைகள் சமுதாயத்தில் இருக்கிறது. இவைகள் ஒட்டுமொத்த நிலைக்கு என்ன காரணம் என்றால், அந்த நிலை பற்றி தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ளாமல் எடுக்கின்ற முடிவில் தான் இது போன்ற கோளாறுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் இணையதளத்தில் போய் பார்க்கும், சுபஹானல்லாஹ், மனிதனுடைய மான மரியாதைகள் அதிகமாக கீறி கிழிக்கப்படுகின்ற ஒரு தளமாக மாறிவிட்டது. இன்றைக்கு ஒரு செய்தி வரும், நாளைக்கு அந்த செய்தி பொய் என்று வரும். அந்த செய்தியை முதல் வார செய்தி எடுப்பவர் அதை பலருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் பலருக்கு அவற்றை அவர் பரிமாறிக்கொள்வார். இதனால் பல்வேறுபட்ட சமூக சீரழிவுகள் இதனால் ஏற்படுகிறது. வானத்தை விஷமாக்கக்கூடிய வதந்திகளின் மூலம் இஸ்லாத்தினுடைய சூழல் கெட்டு விடக்கூடிய தன்மை அதிகம் இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த விஷயத்திலே தீர்க்கமான, கச்சிதமான, கனரத்தினமான போதனைகளை நமக்கு முன்வைத்திருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனில சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்தில அழகான ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எங்களை போன்ற மக்களை அல்லாஹ் அழைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான். இறை விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட மக்களே, இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன், ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் ஃபதபையனு, அந்த செய்தியை நீங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள். அந்த செய்தியை கேட்ட உடனேயே நீங்கள் முடிவெடுத்து விடாதீங்க. குறித்த விஷயம் சம்பந்தமான தீர விசாரணையை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, ஏனென்றால் அப்படி நீங்கள் அவற்றை விசாரிக்காமல், அது பற்றிய உண்மை நிலையை அறியாமல், உங்களுடைய அறியாமையினால் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடக்கூடும். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அதுக்கு பின்னால் நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் செய்த அந்த செயற்பாடுகள் தவறு என்று உங்களுக்கு புலப்பட்டதன் பின்னால் நீங்கள் அது பற்றி அதிகம் மனஸ்தாபப்பட்டு கொள்வீர்கள் என்று அல்லாஹ் அழகிய ஒரு உபதேசத்தை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் மிக கருத்தாளமிக்க முக்கிய ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லுகிறது. இன்று எங்களுடைய சமுதாயத்திலே மிக பலவீனமான உள்ள நிலை எவ்வளவு பாரதூரமான நிலை என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யதார்த்தமான கருத்தை முன்வைக்கிறது. இந்த வசனம் தொடர்பாக, இந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு பின்னணியை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வாரார். அப்ப நபி அவங்க இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஜக்காத்தை பத்தி சொல்றாங்க, அவரும் என்ன ஜக்காத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், இந்த சமுதாயத்திடத்தில் நாம் போய் அவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்து அவர்களிடத்திலே ஜக்காத்தை வசூலிக்கின்ற அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப நபி அவங்க அவரை அப்படியே அனுமதிக்கிறாங்க. இவர் இந்த ஜக்காத்து பொருளை எல்லாம் சேமித்து விட்டதன் பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவர் யாரும் விரல்ல என்று கடுமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வலீத் இப்னு உக்பா என்கின்ற ஒருவரை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அந்த ஊருக்கு போறாரு, இந்த ஆள்ல ஊருக்கு போறாரு. இடையில இவருக்கு பயன் வருகிறது.
ஏதாவது அந்த ஊருக்கு போனால் தெரியாதவர்கள் நம்மளை கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம். உடனே இடையோட திரும்பி வாராரு, போகாம பயணத்தை முடிச்சிட்டு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, அங்கே போன டைமில் அந்த யாரை நீங்கள் இஸ்லாத்துக்கு எடுத்து ஜக்காத்தை வசூலிக்க அனுப்பினீங்களோ அந்த மனுஷர் என்ன ஜக்காத்து தர மாட்டேன் என்று மறுத்தது மாத்திரமல்லாம என்ன கொலை செய்ய வேண்டும் என்றும் அவர் முனைந்தார் அப்படி என்று சொன்னார். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த ஆள் வாராரு. அப்ப நபி அவங்க கேட்கிறாங்க, நீ இந்த வலீத அவரிடத்தில் ஜக்காத்தை ஒப்படைக்க மாட்டேன், அவரை நான் கொலை செய்வேன் என்று நீ முடிவெடுத்தையா அப்படி என்று கேட்டபோது அந்த மனிதர் மறுக்கிறார். நான் அப்படி ஒருவரை காணவும் இல்லை, நான் அவரை கொலை செய்ய முயற்சிக்கவும் இல்லை, இது மிக பெரும் அபாண்டம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விசாரிப்பை தொடங்கி முடித்ததன் பின்னால் உடனடியாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான். யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்து உங்கள்ட்ட சென்ன உடனேயே நீங்க முடிவெடுத்து அந்த ரிசல்ட்டை அறிவிச்சுட்றாதீங்க, நீங்க அதை சரியாக ஆய்வு செய்யுங்கள். இவ்வளவு அழகிய உபதேசமாக இருக்கிறது. அப்படியான விசாரித்தல் என்கிற தன்மை அற்றுப்போனால் மிகப்பெரிய விபரீதம் வெடித்துவிடக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் உணரக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே எல்லா ஜீவராசிகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்ப அவர்கள் என்னென்ன உயிரினங்கள் இருக்கின்றது என்ற கணக்கு பார்ப்பாங்க. யார் இல்லை யார் விரல்லெல்லாம் கணக்கு பார்ப்பாங்க. அப்ப ஹுதுது என்கின்ற ஒரு பறவைன்னு செய்யல, உரிய டைமுக்கு வரல. அப்ப தேடுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காணல, எங்க இந்த பறவை உரிய டைமுக்கு வரல. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோவப்படுகிறாங்க. வந்த உணவருக்கு சரியான ஒரு பாடம் புகட்டுவேன், இல்லாட்டி பிடிச்சி அறுத்து விட்டுருவேன் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான். அப்ப அந்த ஹுதுஹுது பறவை கொஞ்சம் சொணங்கியன செய்து அந்த சபைக்கு வருது. வந்தபோது தான் ஏன் பிந்தினுங்கிற காரணத்தை சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நான் பக்கத்தில் உள்ள சபைங்கிற ஒரு நாட்டுக்கு போனேன், அங்க அந்த மக்களை ஒரு பெண் அரசி ஆண்டு கொண்டிருக்கிறார், அவங்க சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாங்க என்று அங்குள்ள நிலை பற்றி அந்த பறவை சொன்னது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அவற்றை உடனடியாக அவற்றை திடீரென்று நம்பாம அவற்றை விசாரிக்கணும் என்கிற முடிவுக்கு வராங்க. உடனே சொல்றாங்க, கால சதந்துர் அசதக்த அம் குந்த மினல் காதிபீன், நீ சொல்ற பொய்யா உண்மையாண்டு நாங்க என்ன செய்வோம், விசாரிப்போம், பார்ப்போம், அதுக்கு பின்னால்தான் உன்னுடைய விவகாரம் தொடர்பான முடிவை நாங்கள் எடுப்போம். அப்படி என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னிடத்திலே வந்த ஒரு நிகழ்வு பற்றி தீர விசாரித்து தான் அதற்கு பின்னால் அந்த முடிவை எடுத்துக்கொண்டார்கள் என்கிற தகவலை அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பாருங்க, ஒரு விஷயம் தொடர்பாக, ஒரு விவகாரம் தொடர்பாக நிகழ்ந்த ஒரு விஷயம் பற்றி ஒரு செய்தி வந்த உடனேயே அவற்றை முற்றுமுழுதாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலே உள்ள நன்மை தீமைகளை, அதிலே உள்ள உண்மைத்தன்மைகளை விசாரிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை தியரி, கொள்கை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வரலாற்றின் பின்னணியிலே அல்லாஹ் தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு முன்வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, சமூகத்தில் கணவன் மனைவியினுடைய உறவு என்பது ஒரு சாதாரணமான உறவு கிடையாது. அவர் ஒரு தெய்வீகமான அல்லது அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த பெருமானமுள்ள உறவு என்பதை குர்ஆன் சுன்னாவின் மூலம் நாங்கள் அறியலாம். ஒரு கணவன் தன் மனைவியோடு வாழுகின்ற அந்த இல்லற வாழ்க்கை இஸ்லாம் இபாதத் என்று சொல்லுகிறார். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல சில நேரங்கள் இந்த உறவை ஷைத்தான் என்ன செய்கிறான், அவனால் அதை சகித்துக் கொள்ள முடியாம அந்த உறவை உடைக்கணும் என்று முடிவெடுப்பான். திடீரென்று என்ன செய்வான்,
அந்த குறித்த ஒரு கணவனுடைய மனைவி ஒரு ஆளோட பேசிக்கிறிப்பான். தூரத்துல இருந்து ஒரு ஆள் பார்ப்பான், என்ன ரெண்டு பேருக்கு இடையில ஒரு புதுமுகமான ஒருத்தர், அறிமுகம் இல்லாத ஒருத்தர் அந்த பொம்பளோட கட்சி நிற்காரு, ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி தூரத்திலிருந்து அவர் என்ன செய்வான், கற்பனை பண்ணுவான். இங்க நிகழ்ச்சி வேற அடிப்படையில் நடந்திருக்கும். ஒரு வழி கேட்டிருப்பார், வேற ஊர்ல உள்ள ஒருத்தர் குறித்த ஒரு ஆளுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டிருப்பார். இப்படியா நிலையில தூரத்தில் உள்ளனவற்றை தவறாக சிந்திப்பான். உடனே கணவன் வந்தவுடனே உன்னை மனைவி இப்படி வேற ஒருத்தனோட பேசிக்கு நடந்து இந்த ரெண்டு கண்ணலையும் கண்ணன்னு சொல்லிடுவான். இவர் ஊட்டவர் என்ன செய்வார், கடுமையாக சந்தேகப்படுவார். உனக்கு என்ன வேறவனோட பேச்சு என்று சொல்லி அந்த பெண்ணை அடிக்க முற்படுவார். இப்படியான நிலைகள் சமுதாயத்தில் நிறைய நடப்பதுண்டு. உண்மை அங்க என்ன நடந்துச்சு என்கிறத தீர விசாரிக்காம அந்த கணவன் அந்த முடிவை எடுத்து விடுவான். இது மாதிரித்தான் மனைவிட்டையும் சொல்லுவாங்க, உங்களோட கணவன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறாரு, அந்த இடத்துல நிக்கிறத நாங்க அடிக்கடி காண்றோம், பேசி நிக்கிறத காண்றோம்ன்றோடனே மனைவிக்கு சந்தேகம் வந்துடும். அந்த விஷயம் தொடர்பாக அவ ஆய்வு செய்ய மாட்டா, உண்மை நிலையை பற்றி கண்டறிய முயற்சிக்க மாட்டா. திடீரென்று கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று உருவாகுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கொண்டு கடல்ல போடுவானாம். அவனோட கூட்டம் நடக்கிற கடல்ல தன்னுடைய பட்டாளங்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்களாம் போய் உலகத்தில் ஃபித்னா செய்யுங்கன்னு அனுப்பிடுவான். எல்லாரும் ஃபித்னாங்களை செஞ்சு போட்டு ஒவ்வொரு ஆளா சொல்லுவாங்க, நான் உலகத்தில் போய் இப்படி எல்லாம் செஞ்சேன், கொலை விபச்சாரம் இப்படி எல்லாம் ஒவ்வொன்று செய்யறதுக்கு நான் காரணியாக இருந்தேன் என்று ஒவ்வொரு ஷைத்தானும் சொல்லுவான். அப்ப அந்த இபிலிஸ் என்ன சொல்லுவான், ஷைத்தானுடைய தலைவன், இதெல்லாம் ஒரு சாமர்த்தியமான வேலை கிடையாது, இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் அப்படி என்று சொல்லுவான். அப்ப இன்னொரு ஷைத்தான் என்று சொல்லுவான், கணவனும் மனைவியும் நல்ல சந்தோஷமா தான் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் போய் ஒரு தப்பான விஷயத்தை என்ன செஞ்சேன், போட்டேன். அதுக்கு பின்னால அவங்களோட உறவில விரிசல் வந்துச்சு. இப்ப கணவனும் மனைவியுமாக பிரிந்து தனித்தனிய வாழுகின்ற நிலைக்கு நாங்கள் அவர்களை அமைத்து விட்டேன் என்று சொல்லி வருவான். உடனே அந்த ஷைத்தான் தலைவன் அவனை கூப்பிட்டு, நீ தான் ஒரு உருப்படியான வேலையை செஞ்சு போட்டு வந்திருக்கிறாய் அப்படி என்று சொல்லி தனக்கு அண்மையில் வைத்து அவனை பாராட்டுவான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்ப பாருங்க, இப்படியான ஒரு விஷயத்தை தீர விசாரணை செய்யாதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களை பாருங்கள். கணவன் மனைவி உறவு பிரிகிறது, தாய் தந்தை உறவு பிரிகிறது, சகோதரன் சகோதரி உறவு பிரிகிறது, நண்பர்களுக்கிடையில் உறவுகள் முறிகிறது. இப்படி இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் எதிர்பார்த்த கட்டமைப்பு உடையக்கூடிய அளவுக்கு இந்த நிலை மிக பெரும் பாரதூரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளுடைய வாழ்க்கையிலே கருப்பு நாளாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்ற நாள் நபிகளாருடைய அன்புக்குரிய மனைவி ஆயிஷாவின் மீது முன்வைக்கப்பட்ட அவதூறு, நபிகளார் பட்ட அவஸ்தை, நபிகளார் கொண்ட கவலை, அவற்றை எழுத்துக்களால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி வாராங்க. அப்போ யுத்தத்துக்கு போகக்குள்ள மனைவி மேல ஒரு அலனிச்சுவாங்க, துண்டு போட்டு குளிக்க எடுத்து போவாங்க. அந்த முறை ஆயிஷாவுக்கு விழுந்துச்சு, ரலியல்லாஹு அன்ஹா கூட்டி போறாங்க. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு திரும்பி வரக்கொள்ள ஒரு இடத்துல தங்குறாங்க தங்களுடைய இயற்கை கடன்களை கழிப்பதற்காக. அப்ப ஆயிஷா நாயி போய் என்ன தன்னுடைய இயற்கை கடன்களை கழிச்சிட்டு வெளியே வரக்குள்ள அவங்க மாலை ஒன்று போட்டுக்கிருந்தாங்க. அந்த மாலையை தொட்டு பார்த்தாங்க, கழுத்துல மாலை இல்லை, ஏற்கனவே இரவலுக்கு வாங்கி வந்த மாலை அது. உடனே அந்த மாலையை தேடுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. இங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் உரிய நேரம் அடைஞ்ச உடனே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் ஒரு ஒட்டகத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு கூடாரம் அழைச்சி இருந்து போனாங்க. மிச்சம் மெலிவான நிலையில இருந்தாங்க, ஆள் இருக்க இல்லையாண்ட விளங்காத அளவுக்கு இருந்தாங்க. அதனால ஆள் உள்ளுக்கு இருக்க நினைச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆயிஷா நாயை பார்க்காங்க, உத்தரவும் இல்லை, அப்படியே கவலையில் அந்த இடத்துல தூங்கி விடுகிறார்கள். அப்பதான் சஃப்வான்ங்கிற ஒரு நபி தோழர் வாராரு. இவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க,
ஒரு நாள் சுணங்கி வரணும் என்ன செய்வாங்க, பணிச்சாங்க. ஏனண்டா எதிரிகள் பின்னால் வந்து தாக்குவாங்க. அப்படி வர கொள்ள என்ன செய்கிற அந்த தகவலை மெசேஜை கொண்டு முன்வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சஹாபியை பிந்தி வருமாறு ரசூலுல்லாஹ் பணிப்பாங்க. அப்போ இந்த சஹாபி வாராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என்ன நடந்துச்சுண்டு இந்த விஷயத்தை கேட்காங்க. அவ ஒன்றும் பேசல. உடனே தாங்கள் கொண்டு வந்த ஒட்டகத்தின் மீது அவர்களை ஏற்றி நடந்து போறாங்க. இவ்வளவுதான் நடந்து மதீனாவை அடைந்த போது சுபஹானல்லாஹ், இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாம் என்ற கொள்கையின் விரோதிகள் இந்த நிகழ்வை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நபிகளாருடைய அந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் காயத்தை ஏற்படுத்த முனைந்து விட்டார்கள். அந்த சஹாபிக்கும் ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு இடையிலே ஏதாவது ஒரு நிகழ்வு தொடர்பு நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அந்த வதந்தி அப்படியே பரப்பி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றா சில சஹாபாக்கள் கூட அதில் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாரும் பேச துவங்கிட்டாங்க. முனாபிகீங்களுடைய பங்களிப்பில் மிக கூடுதலாக இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால பாதிக்கப்பட்டு தன்னுடைய மனைவி சில நேரம் இப்படி நடந்திருக்கலாமா என்று எண்ணுகின்ற அளவுக்கு நபிகளார் பாதிக்கப்பட்டார்கள். அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மாத காலமாக வஹி கூட இறங்கல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால பாதிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஈரல் கொலை அப்படியே வெடித்து விடுமோ என்கிற அளவுக்கு நான் அழுது கொண்டே இருந்தேன். ஒரு மாத காலம் அழுது கொண்டே இருந்தார்கள். நபி அவங்க ஆயிஷா கிட்டலையும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசூலுடைய வாழ்க்கையிலே இது மிகப்பெரிய ஒரு விபரீதமாக மாறிவிட்டது. கடைசியா ஒரு மாசத்துக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு பத்தினி என்று அரசில் இருந்த நிலையில் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி அவருடைய கற்பை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சமூகமெல்லாம் சேர்ந்து கதைக்கின்ற போது அவருடைய மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆயிஷா நாயகி வந்து சொல்றாங்க, அப்படியான ஒரு குற்றங்களை நீ ஈடுபட்டிருந்தா அல்லாஹ்விடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடிக்கேன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த வதந்தியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரே பாதிக்கப்படுறாங்க. அப்ப இது சம்பந்தமாக ஒழுங்கான தீர விசாரிக்கின்ற நிலைகள் அந்த சந்தர்ப்பத்திலே சரியாக இடம்பெறவில்லை. அந்த அளவுக்கு அதை விசாரிக்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலை இல்லை. அந்த அளவு பாதிக்கப்பட்டுட்டாங்க. தன்னுடைய மனைவி ஆயிஷா மீது அதிக அளவு அன்பு வைத்திருந்தார்கள். மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்புக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது என்ற அளவுக்கு நல்ல மாறிச்சு. தனியே 2 பேரும் வந்திருக்கிறாங்க, ஏது நடந்திருக்கலாம் என்று மக்கள் அனைவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு வதந்தியின் மூலம் ஒரு சமுதாயம் அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கை அல்லது ஒரு நட்புறவிலே எந்த அளவு களங்கம் ஏற்படுகின்றது என்பதை பாருங்க. எனவே இப்படியான ஒரு நிலை வருகின்ற போது ஒரு முஸ்லிம், ஒரு இறை விசுவாசி சரியான முறையிலே அவற்றை தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் பார்க்கிறோம், சிலர் என்ன செய்வாங்க, சில தப்புகள் செஞ்சிருவாங்க. அது வெளி உலகத்துக்கு வந்தால் என்ன செய்யப்படும், அவங்களுடைய மானம் இழந்து விட்டது என்று சொல்லி தற்கொலை செய்கின்ற நிகழ்ச்சிகளை அங்கே சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஏனென்றா ஆக்கள் என்ன ஒரு செய்தி வந்த உடனே அதனுடைய உண்மைத்தன்மையை எல்லாம் விசாரிக்காம பேச ஆரம்பிச்சு விடுவாங்க. அந்த பேச்சு தாங்காம என்ன செய்வாங்க, உண்மையில் அந்த அவர்கள் குற்றவாளி இல்லை என்றிருந்தாலும் அந்த அவமான பேச்சுக்களை தாங்க முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் சமுதாயத்தில் பார்த்திருக்கிறோம். எனவே தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இப்படியான நிலைகளில் எல்லா அம்சங்களை நம்மகிட்ட வருகின்ற ஒவ்வொரு தகவல்களையும் நாங்கள் தீர விசாரித்து தான் நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகிய நடைமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் இது பற்றி இன்னும் மிக தெளிவாக சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினவன், ஊகங்களில் அல்லது யூகங்களில் அதிகமானவற்றை நீங்கள்
என்ன செய்யுங்க, தவிந்து கொள்ளுங்க. இன்ன பஅலல் லன்னி இஸ்முன், நீங்கள் சந்தேகப்படுகின்ற, நீங்கள் யூகிக்கின்ற சில விஷயங்கள் பாவத்தின் பக்கம் உங்களை இட்டு செல்லும். வலா தஜஸ்ஸசு, உங்கள் சகோதரனை பற்றி நீங்கள் துருவி துருவி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள் சகோதரனை பற்றி உங்கள் சிலரை நீங்கள் புறம்பேசி திரியவும் வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்கள உள்ளங்கள்ல ஏற்படுகின்ற இந்த சந்தேகத்தன்மை சில நேரம் உங்களை எந்த பாதிப்புக்குள்ள ஏற்படுத்தும் தெரியுமா? உன்ன சகோதரன் மௌத்தாயி கிடந்தா அவன் மாமிசத்தை நீ எடுத்து சாப்பிடுவதற்கு, அவன் உடம்பில ஒரு துண்டை வெட்டி சாப்பிடுறதுக்கு சமனான ஒரு குற்றம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இறுதியில வத்தகுல்லாஹ், இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட்டுக் கொள்ளுங்கள். எனவே தீர விசாரணை செய்து நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற அழகிய கருத்தை இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இராணுவ விஷயம் சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இராணுவ நடவடிக்கை, மக்கா காபிர்களோடு நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த தகவல் ஹாத்திப் பின் அபி பல்தா என்கின்ற ஒரு சஹாபியும் அதில் இருக்கிறார். அவர் இந்த தகவல் என்ன செய்கிறாருண்டா அப்படியே எழுதி ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து, இதை கொண்டு மக்கா காவிரிடத்திலே சொல்லு, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார்கள் என்கின்ற இந்த தகவலை நீ எற்றி வச்சு வைத்து விடு என்று சொல்லி ஒரு பெண்ணிடத்தில் இந்த தகவலை கொடுத்து அனுப்புறாரு. நபிகளாருக்கு இந்த விஷயம் வஹீயின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டு விட்டது. நபி அவங்க என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் ஒரு சஹாபிய 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு இடத்தை சுட்டி காட்டி, இந்த இடத்துக்கு போங்க, அப்போ ஒரு பொம்பளை பிரயாணம் செஞ்சு வருவா, அவகிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை நீங்க எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. அப்ப 3 சஹாபாக்களும் குறித்த அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன செய்கிறா, பிரயாணம் செஞ்சு வாரா. உடனே அவ நிப்பாட்டி, அவ ஒட்டகத்தில் வாரா, அவ நிப்பாட்டி, உன்னிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை நாங்கள் எடுக்க வேண்டும்னு அந்த ஒட்டகத்தை எல்லாம் செக் பண்றாங்க. இல்லை. அப்ப அந்த பெண்ணிடத்தில் சொல்றாங்க, உனகிட்ட அந்த கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை நீ தா என்று சொல்றாங்க. அதான் பெண்மணி சொல்றா, அப்படி ஒரு கடிதம் என்கிட்ட இல்லை என்று மறுக்கிறா. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, அது தெளிவான விஷயம். நபி அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உன்னோட்டான் இருக்குது, நீ தெர மறுத்தால் உன்னை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டி வரும், உன்னை செக் பண்ண வேண்டி நிலை ஏற்படும் என்று சொல்றாங்க. அப்போ அவங்க கடுமையாக இந்த புடியில் நின்ற போதோ அந்த பெண்மணி பார்க்குறா, நாம இதை வச்சு மறைச்சிக்கிறதால பிரச்சினை. உடனடியாக என்ன செய்யறா, தன்னை இடுப்பு பகுதிக்குள்ள ஒரு துணிக்குள்ள அந்த கடிதத்தை வச்சு சுருட்டி வச்சு தான் போயிருந்தா, அதை எடுத்து அந்த கடிதத்தை கொடுக்குறான். இந்த கடிதத்தை அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு ஒப்படைக்காங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஹாத்திபை கூப்பிடுறாங்க, ஜவா, ஏன் நீ இப்படி செஞ்சாய், இந்த தகவலை, இந்த ரகசியத்தை ஏன் நீ அந்த குறைஷிடத்தில் வெளிப்படையா நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று உன்னை தூண்டியது எது கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்கின்ற இஸ்லாத்தினுடைய விஷயத்தில் நான் துரோகமாக நடக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோட நான் இதை செய்யல. அந்த காபிகளிடத்தில், குஃபாரிடத்தில் என்னுடைய மனைவி மக்கள் இருக்காங்க, இந்த சொத்தெல்லாம் அங்கே இருக்கி, நான் இஸ்லாத்தை ஏற்றி இங்கே வந்திருக்கிறேன். எனவே அவர்கள் என் மீது கடுமையான கோபம் கொண்டு என்னுடைய குடும்பத்தை அழித்து விடலாம், என் சொத்துக்களை சூறையாடி விடலாம். அந்த நிலையில இப்படியான ஒரு மெசேஜை நான் கொடுத்தா என்னில் அவர்கள் ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சு என்னுடைய குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யாம அவர்களுக்கு எந்த ஒரு
கஷ்டத்தை ஏற்படுத்தாம பாதுகாப்பு கொடுப்பாங்கங்கிற அடிப்படையில் நான் செஞ்சனே தவிர இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று நான் செய்யலன்னு சொல்றாங்க. பக்கத்தில் உமர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் பாரு. இப்போ சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க கொஞ்சம் அனுமதி தாங்க, இப்படி துரோகம் இழைத்த ஒருவன் உயிரோட இருக்கப்படா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? விட்டு விடுங்கள், இவரே பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட மக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? யஅமலு மா ஷிஅதும், நீங்க விரும்பியதை எல்லாம் செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் அட்வான்ஸாவே கொடுத்துட்டான். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டதுக்கு பின்னால ஒரு சஹாபி ஒரு பாவம் செஞ்சா அல்லாஹ் அதை பாவமாக எழுத மாட்டான். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கருணை. ஆனா எந்த ஒரு சஹாபியும் இந்த சலுகையை பயன்படுத்தி தன் வாழ்க்கையில பாவம் செய்ய முற்படல. அப்படியான ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டதால இவர் செஞ்ச இந்த குற்றத்தை என்ன செஞ்சுக்க அல்லாஹ் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதுல என்ன நமக்கு விஷயம் வருதுண்டா, உடனே இந்த தகவல் கிடைத்த அல்லாஹ் வஹீல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு என்னதான் கொடுத்து அனுப்பினாண்டு. அப்ப நபி அவங்க அவரை திடீரென்று தண்டிக்க முற்படல. அவர்கிட்ட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நாங்க தீர விசாரிக்காங்க, நீ ஏன் இப்படி செஞ்சாய், உன்னை இப்படி செய்ய தூண்டிய காரணம் எது என்று அவர்களை அக்குவர் ஆணிவர் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்ப உடனே என்ன செய்றார், அங்கே உள்ள உண்மை நிலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாரு. உடனே அவருக்குரிய நிலை மாறிவிடுகிறார். இப்ப பாருங்க, இந்த நிலையை ஒருவர் திடீரென்று எமோஷனலாக இவ தீர விசாரிக்காம ஒரு முடிவு எடுத்து விட்டு இருந்தா அவரோட உயிர் அங்க போயிருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார். ஒரு யுத்தத்தில் அவர் எதிரிகளோட போராடி கொண்டிருக்கக்குள்ள ஒரு எதிரிக்கு வாளை ஓங்குறாரு. உடனே அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டான். இவர் நினைக்காரு, நான் வாளை ஏந்திரிக்கேன், இந்த வாளுக்கு பயந்த அந்த மனுஷன் கலிமா சொன்னார் என்று சொல்லி அவரை கொண்டு விடுகிறார். இதை பார்த்திருந்த ஒரு சஹாபிக்கு மனசுல ஒரு விதமான கவலை, இப்படி இருந்தாலும் கலிமா சொன்னவர் இப்படி இவர் செஞ்சிட்டாரு என்று சொல்ல ரசூல் அடைந்த தகவல் போய் சேருது. அப்ப நபி அவங்க அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, விசாரிக்காங்க. உசாமா நீ ஏன் இப்படி செஞ்சாய்? அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாளுக்கு பயந்துதான் அவன் கலிமா சொன்னான்னு நான் நினைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹல்லா ஷகக்த அன் கல்பிஹி, அவன் உள்ளத்தை பிளந்து நீ பார்த்தியா? அவன் கலிமா சொன்ன உன்னுடைய வாளுக்கு பயந்து என்று நீ அவன் உள்ளத்தை பொளந்து பார்த்தியா? அப்படி என்ற ரசூலுல்லாஹ் பல தடவைகள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக கேட்கிறாங்க. அப்ப உசாமா மனசுக்குள்ள நினைக்காரு, இப்படியான ஒரு நிகழ்வு என் வாழ்வில் நடந்ததுக்கு பின்னாடியாவது நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்னை கடுமையாக இந்த விஷயத்திலே நடந்து கொண்டார்கள் என்று சொல்றாரு. இப்ப பாருங்க, அவன் கலிமா சொன்னான் போது அவன் கலிமா உண்மையா சொன்னையா இல்லையா என்று விசாரித்து இருக்கலாம். அதை விசாரிக்காம திடீரென்று முடிவெடுத்து விடுகிறார். அந்த முடிவை ரசூலுல்லாஹ் பிழை என்ற உசாமாவுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இல்லையே பாருங்க. அப்ப இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு தெளிவான நடைமுறைகளை சமுதாயத்தில் நமக்கு முன்வைத்திருக்கிறது. இந்த நிலை சமுதாயத்திலே அற்றுப்போன காரணத்தினால்தான் அதாவது பல்வேறுபட்ட ஃபித்னாக்கள் எங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபித்னாவிலிருந்து எங்களால் விடுபட முடியாத அளவுக்கு எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் அழகிய முன்மாதிரிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல் பற்றியும் எங்களுக்கு விசாரணை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அடிக்கடி எங்களுடைய உள்ளங்களை விட்டும் அது மறந்த நிலையிலோ அல்லது உணரப்படாத நிலையிலோ இருப்பதனால் அதிகமான பாவங்கள் தவறுகள் எங்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ்
என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபிய கூஃபாவுக்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. அவங்க அங்கே கவர்னராக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த கூஃபா மக்களுக்கு அவங்க தான் அனைத்து விவகாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் கூஃபாவாசிகளிடத்தில் இருந்து ஒரு புகார் வருது. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் எங்களோட நல்லா நடந்து கொள்வதில்லை, ஒழுங்கா பணங்களை பங்கு வைக்க மாட்டார், ஒழுங்கா தொழுவிக்க மாட்டார். இப்படியான குற்றச்சாட்டெல்லாம் உமர் அலிகிட்ட போகுது, ஜனாதிபதி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தூர நோக்கோட நடந்து கொள்றாங்க. உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி நினைச்சாங்க, பணி நீக்கம் செஞ்சு போட்டு அந்த இடத்துல அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறாங்க. நியமிச்சதோட அவங்க விடல, இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இப்ப சாதனையில் சொல்றாங்க, அமீருல் மூமின் அவர்களே, நான் அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவித்தார்களோ அதே விஷயத்தை எந்த விதமான கூட்டல் குறைத்தலும் இன்றி நான் அழகாக செய்து வருகிறேன். அப்போ உமர் அலி சொல்றாங்க, உங்களோட விஷயத்தில் என்னுடைய கருத்து மீதுதான் என்கிறதோட உமர் அலி விட்டுடல. சில சஹாபாக்களை அழைத்து கூஃபாவில் என்ன செய்யுங்க, போய் சஅத் அலியை பற்றி கொஞ்சம் விசாரணை செஞ்சு வாங்க, தீர விசாரிங்க. இவருக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் இவர் நிரபராதியா இல்லையாங்கிறத நிச்சயம் தெளிவாக விசாரித்து முடிவெடுக்கணும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் போறாங்க. புகாரில் வர செய்தி இது. அப்போ ஒவ்வொரு பள்ளிவாசல்ல உள்ள அந்த மக்களிடத்துல விசாரிக்கிறாங்க, சஅதை பத்தி உங்களோட கருத்து என்ன, உங்களோட அபிப்பிராயம் என்ன? அப்ப எல்லா மக்களும் 199 விதமான மக்கள் அவரை பத்தி நல்ல கருத்தையே சொன்னாங்க. ஒரே ஒரு பள்ளிவாசல்ல போய் விசாரிக்காங்க. ஒருத்தர் ஒழும்பி, நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன், அவர் எங்களுக்கு ஒழுங்கா தொழுகை நடத்துறல்ல அப்படி என்று சொல்றாரு. அப்ப இந்த தகவலை கேட்ட உடனேயே சஅத் ரலியல்லாஹுடைய மனசு கடுமையாக பாதிக்கப்படுகிறது, உடைந்து போகிறார்கள். அதனுடைய நிலை எந்த அளவுக்கு மாறுச்சண்டா, அந்த மனுஷனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய அவர் முன் வந்துட்டார் சஅத் ரலியல்லாஹு அவர்கள். உடனே 3 விஷயத்தை முன் வச்சு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ், யா அல்லாஹ், இவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டில் இவர் பொய்யராக இருந்தால், என் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டில் குறித்த இந்த நபர் பொய்யாக இருந்து புகழை விரும்பி என் மீது இந்த குற்றத்தை இவர் சுமத்தி இருந்தால், யா அல்லாஹ், இவருடைய ஆயுளை நீ நீட்டி போட வேண்டும், நீண்ட வருஷம் இவரை வாழ வைக்கணும். 2வது பிரார்த்தனை, யா அல்லாஹ், இவரை வறுமையினால் கடுமையாக பிடிக்க வேண்டும். 3வது பிரார்த்தனை, பாரிய குழப்பங்களுக்கு இவர் முகம் கொடுக்கின்ற அளவுக்கு இவரை ஆளாக்க வேண்டும் என்று மனம் உடைந்து நொந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையில் ஒன்று என்ன? ஒரு அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவன், ஒரு அநியாயம் செய்யப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹுவை சென்றடைந்து அதற்கான பதிலை அல்லாஹ் உடனேக்குடனேயோ அல்லது தாமதித்தோ அல்லாஹ் கொடுப்பான். இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அப்ப உண்மையில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு பிழையானது. அதனால் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். ஏன் இந்த மனுஷனுடைய ஆயுளை நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சார்? குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கும் வாழ்ந்தோட்டு மௌத்தானா ராஹத். ஓவரா போகின்ற போது புத்தியெல்லாம் மலங்கடிக்கப்பட்டு தான் என்ன செய்கிறேன் என்பதை தான் உணராத வகையில், பிறருக்கும் அதனால் பாரிய கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய வகையில்
அதாபு பட்டு வாழுகின்ற நிலை ஒரு மூமினுக்கு வரப்படாது. ஆனா இப்படி என் மீது இவர் சுமத்தி அந்த குற்றத்தினை யா அல்லாஹ் இப்படி இவரை நீ தண்டிக்க வேண்டும் என்று தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டி வாழ்ந்திருக்கிறார். இரண்டாவது வறுமையினால் கடுமையாக பீடிக்கப்பட்டார். இதை அறிவிப்பாளர் ஒருத்தர் சொல்றாரு, இவர் நல்ல வயது முதிர்ந்து இவருடைய கண் புருவங்கள் எல்லாம் அந்த கண் புருவத்தினுடைய முடிகள் எல்லாம் வளர்ந்து கண்ணை மறைத்து விட்டது. கண் பார்வையும் இழந்து விடுகிறார். ரோட்டல போகின்ற போது பெண்கள் மீது முட்டி மோதி அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். யா அல்லாஹ் மிக பெரும் ஃபித்னாவுக்குள்ள இவரை நீ உள்வாங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சார் இல்லையா, அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வினால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அப்பாந்திரன் சொல்லுவார், எனக்கு எதிராக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பிரார்த்தனை பலித்து விட்டதே என்று இவர் அழுது கொண்டிருப்பார், கூறிக்கொண்டிருப்பார் என்று அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி ஒரு அறிவிப்பாளர் சொல்லுகிறார். அப்ப இந்த வரலாற்றில் 2 முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு சம்பந்தமாக தீர விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக நடத்தியிருக்கிறார்கள். தாங்களும் விசாரணை செய்து ஒரு குழுவையும் அனுப்பி விசாரித்தார்கள். பாருங்க, ஒரு மூமினுடைய மானம் மரியாதை களங்கப்படுத்தப்படக்கூடாது என்பதில் இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இன்றைக்கு ஒரு சகோதரன் ஏதாவது தப்பு செய்து விட்டால் நாளைக்கு உலகம் முழுவதும் அதை என்ன செய்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் ஆகுது. சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமினுடைய மானம் இவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலை இந்த அளவுக்கு இருக்கிறது. எனவேதான் அந்த வரலாற்றில் முதலாவது நிலை ஏற்பட்டது. இரண்டாவது, ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகிறார், அந்த குற்றத்துக்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்றிருந்து அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதர் மனம் நொந்து அழுது அல்லாஹ்விடத்திலே 2 கரங்களையும் ஏந்தி தன் மீது யார் குற்றம் சுமத்தினாரோ அவருக்கு எதிராக பிரார்த்தனையை மேற்கொண்டால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே மிக பெருமானம் உள்ளதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியம் மிக பெரும் பெருமானம் உள்ளது அல்லாஹ்விடத்திலே. எனவே இந்த விஷயத்தில் இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய சமுதாயம் மிக விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளையில நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சிருந்தாலும் ஒரு மனிதனுடைய உரிமை தொடர்பாக, ஒரு மனிதனுடைய விவகாரம் தொடர்பான விஷயத்தில் அங்கே அத்துமீறல்கள் ஏற்பட்டிருந்தால் அங்கே விஷயம் வரும். அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தில் ஒரு அடியான் தப்பு செஞ்சிருந்தா தண்ட கருணையால் அல்லாஹ் மன்னிச்சுடலாம். ஆனா இதுக்கு மாற்றமான ஒரு நிலை இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? இதுக்கு மாற்றமான ஒரு நிலை இருந்தா அல்லாஹ் தன்னுடைய விசாரணை முடிச்சு போட்டு அனுப்பிடுவான். இவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால இவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிற்பாங்க. யா அல்லாஹ், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறாய், இப்படி எல்லாம் என்ற மானத்தில் விளையாடினார், இப்படி எல்லாம் எனக்கு ஏசினார், இப்படி எல்லாம் என்ற சொத்துக்களை சூறையாடினார், இப்படியெல்லாம் என்னுடைய விஷயத்திலே உரிமை அந்த கடுமையாக நடந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டால் இவரால் பாதிக்கப்பட்டவருக்கு இவர் செய்த நன்மைகளெல்லாம் பங்கு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நாங்கள் நாகரிகமாக, ஒழுக்கமாக, அழகிய கொள்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நகர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். குர்ஆன் சொல்கிறது, நாம என்ன வார்த்தை பேசினாலும் அது ரகீப் அதீத் என்கின்ற 2 வானவர்களினால் பதிவு செய்யப்படுகிறது. நாளை மறுமையில அல்லாஹ் அப்படியே எடுத்து விசாரிச்சுட்டுருவான். அல்லாஹ்வோட விசாரணையில யாரும் பொய் சொல்லலாமா? பொய் சொல்ல நினைக்கலாமா? மனுஷன் பொய் சொல்லுவான். அல்லாஹ்வே அதை சொல்றான். அல்லாஹ் மறுமையில விசாரிக்க கொள்ள இந்த மனிதன் பொய் சொல்லுவான் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் மனுஷன் வாக்கி சீரடிச்சு விட்டுருவான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يعملون. அவங்க அந்த நாளில் மனிதனுடைய வாய்க்கு அல்லாஹ் சீலடித்து விடுவான்.
அவங்களோட கை எங்களோட பேசும். அவங்களுடைய கால்கள் அவர்கள் செய்த குற்றம் சம்பந்தமாக எங்களுக்கு சாட்சியம் அளிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ் சொல்லுவது ஒரு போதும் பொய்யாக மாட்டாது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு எந்த விஷயத்திலே அறிவில்லையோ, எந்த விஷயத்திலே தெளிவில்லையோ அதில் நீ தலையிட வேண்டாம் குர்ஆன் சொல்லுகிறது. அல் குர்ஆனுக்கு அடிபணிந்த சமூகம் நாங்கள். அல் குர்ஆனை கட்டளையை எங்கள் உயிரை விட மேலாக மதிக்கின்ற சமூகம் நாங்கள். எனவே இவைகளெல்லாம் எங்களை நோக்கி ஏவுகணைகளாக அல்லாஹ் விடுகின்ற குர்ஆனிய வசனங்கள். எங்களுடைய ஈமானிலே அவை தாக்கம் செலுத்த வேண்டும். எங்களுடைய செயற்பாடிலே அதிலே மாற்றங்கள் உருவாக வேண்டும். இல்லை என்றிருந்தால் இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறைக்கினுடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நம்முடைய கண்கள், நமது காதுகள், நமது உள்ளம், இவைகள் எவ்வளவோ வேலைகளை செய்கின்றன. அனைத்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இது அல்லாஹ்வின் கட்டளை. கஃபா பில் மர்இ, அதாவது ஒரு மனிதன் எந்தெந்த விஷயங்களை கேட்கிறானோ அவைகளை எல்லாம் தீர விசாரிக்காமல் அவைகளை அப்படியே பேசி திரிவது என்பது அவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குறிப்பாக பெண்கள் சமுதாயம் இந்த விஷயத்தில் மிக தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது நாவுகளினால் ஒரு குடும்ப உறவு உடைந்து விடக்கூடாது. நமது நாவுகளினால் ஒரு கொள்கை செத்துவிடக்கூடாது. நமது நாவுகளினால் உறவுகளுக்கிடையில் விரிசல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. நமது நாவுகளினால் சமுதாயங்களுக்கிடையில் பிளவுகள் உருவாகிவிடக்கூடாது. மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த வாழ்க்கை நெறிகளை எங்களுக்கு ஏவுகிறதோ, நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை பணிக்கிறதோ, அந்த அம்சங்களை நாங்கள் அழகாக அறிந்து அவற்றை நமது வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறும் பேசுகின்ற கேட்கின்ற சமூகங்களாக மாத்திரம் இருந்து விடாமல் நடைமுறையில் அந்த கேட்கின்ற விஷயங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல நிலையில் எங்களை நாங்கள் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. நாளைக்கு இன்றைக்கு நாம் இருப்போம் நமக்கு தெரியாது. நம்மட வாழ்க்கை, நம்மட உயிர் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய கைக்குள்ளே இருக்கு. அப்ப நாம செய்கின்ற எந்த ஒரு செயலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக, நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எவைகளை செவிமடுத்தோமோ அந்த அம்சங்களை நாங்கள் சரியாக அறிந்து நமது வாழ்வை அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் வாழ்ந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.